இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 16/5/2026 மே மாதத்திலே சனிக்கிழமையான இன்று ஸ்ரீ பராவோ வருடத்திலே வைகாசி மாதத்திலே 2ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருது என்கிற இந்த இளவேநீர் காலத்திலே ரிஷப மாதத்திலே இருக்கிறோம். சுக்லபக்ஷத்திலே வளர்விரை. பித்ரு தர்ப்பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுலேயும் தான தர்மங்கள் அன்றைக்கு செய்வது ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட நாள்ல முன்னோர்களின் ஆசிகளை பெற வேண்டும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அமாவாசை. அதனால இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். அமிர்த யோகம் கூடிய இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் ரொம்ப நல்லது. அதுலேயும் இன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரமும் இருக்கு. கார்த்திகை விரதம் இருப்பதும் ரொம்ப நல்லது. சனிக்கிழமை கார்த்திகை விரதம்ல முருகனை நீங்கள் நினைக்கும் போது நீங்க நினைச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு இருக்கு. அதனால இதையும் இன்னைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். சதுர்த்தி திதி அப்படிங்கிற திதி 14வது திதி 3:58 காலையில இருக்கும். பின்பு அமாவாசை திதி வந்துவிடும். பரணி என்கிற நட்சத்திரம் இன்னைக்கு மாலை 5:54 வரைக்கும் இருக்கும். பின்பு கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நாளிலே நல்ல நேரம் காலை 7:30 8:30 மணி வரை, மாலை நேரத்தில் 9:30 10:30 மணி வரை, ராகு காலம் 9:10, குளிகை நேரம் 6:07, யமகண்டம் 1:03. கிழக்கு பக்கம் செல்பவர்கள் தயிரை அருந்தி செல்வது நல்லது. இன்றைக்கு ரிஷப லக்னத்திலே 4 நாழிகையும் 36 வினாடியும் சூரிய பகவான் இருக்க போகிறார். 5:54 சூரிய உதயம். சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரம் என்ற துலா ராசிக்குள்ளரை இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்றைக்கு கோச்சாரத்தின்படி சூரியனும் புதனும் சேர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி, சுக்கிரனும் குருவும் அமர்ந்திருக்கிற மீனராசி, மிதுன ராசி மற்றும் சிம்ம ராசியிலே கேது, கும்பராசியிலே ராகு, சனி மீனராசியிலே, செவ்வாய் ஆட்சியிலே மேஷராசி என்ற இந்த நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கு எப்படி இருப்பாருன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். துலாம் ராசி நண்பர்களே, வெற்றியின் இலக்கை நீங்கள் இன்றைக்கு அடைக்கக்கூடிய நல்ல நாள். சுவாதி நட்சத்திரக்காரன் சித்திரை நட்சத்திரக்காரன் கொஞ்சம் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மற்றபடி உங்களுக்கான தீர்மானமான முடிவுகளை இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பண்ணிட்டீங்கன்னா மற்றெல்லாம் ஓகே. 9-2 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முருகனை மனதில் நினைந்து, முன்னோர்களை நினைந்து தான தர்மங்கள் செய்யுங்கள். நல்ல காரியங்கள் நன்மையாக அமையும். வாழ்க வளத்துடன்.